தலைப்புச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கடிதம் எழுதியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண விவகாரத்தில் காங்கிரசின் மௌனத்தால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அந்த கடிதத்தில் ஜே.பி. நட்டா குறிப்பிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜகவினுடைய தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் கள்ளக்குறிச்சி சம்பவம் முழுக்க முழுக்க மனித தவறால் ஏற்பட்டது என்றும் தங்கள் கூட்டணியில் உள்ள ஆட்சி கள்ளச்சாராயத்திற்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் 56 பேரும் உயிரிழந்திருக்க மாட்டார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக வெறும் வார்த்தைகளை கூறுவதை விட்டு இந்தியா கூட்டணி பங்கு வகிக்கும் ஆட்சியாளர்களிடம் உரிய நடவடிக்கைக்கு வலியுறுத்துங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அமைச்சரின் பதவியை பறிப்பதை விடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்க பார்ப்பதாகவும், மேலும் சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் உண்மை தன்மையும் உண்மையான குற்றவாளியும் கண்டறிய முடியாது. எனவே திமுக அரசிடம் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க அழுத்தம் கொடுங்கள் எனவும் அந்த கடிதத்தில் ஜே.பி. நட்டா குறிப்பிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் காங்கிரஸ் மௌனம் காப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், வறுமை மற்றும் பாகுபாடு காரணமாக சவால்களை எதிர்கொள்கின்ற பட்டியலின பிரிவினர் கருணாபுரம் கிராமத்தில் உள்ளது தங்களுக்கு தெரியும் என்றும், சில பிரச்சனைகளை கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் எழுப்ப வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நியாயம் பற்றி பேசும் நீங்கள் அதில் உண்மையாக நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும், இன்று தமிழக மக்களும் ஒட்டுமொத்த எஸ்சி சமுதாய மக்களும் குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்களின் இரட்டை பேச்சை இந்த விவகாரத்தில் பார்த்து வருவதாகவும் அந்த கடிதத்தில் ஜே.பி. நட்டா குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.